டான்ஜி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரில இன்னைக்கு உங்கள சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு வந்து 3 கதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் எடுக்கும் பொழுது, அது கதை பேசுற மாதிரி இருக்குதா? சில நேரங்கள்ல இந்த கதைகள் எல்லாம் யாராவது இயக்குனர்கள்கிட்ட கிடைச்சது அப்படின்னா, திரைப்படமாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து 3 கதைகள் பயணிக்க இருக்கின்றோம். ஒரு கதை வந்து அ ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன். நம்பிக்கை துரோகம் எவ்வளவு வலியை கொடுக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள் போலாம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில ஆரம்ப கதை என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? ஒரு நண்பர் கதை எழுதி அனுப்பியிருக்காரு. இது என்னுடைய கதை அல்ல. என்னுடைய நண்பருக்கு தெரிந்த ஒருவருடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகவும் ஒரு அதிர்ச்சியான, கசப்பான ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இது அவங்களுக்கு இன்னுமே இப்படி நடந்ததா? அப்படின்ற அளவுக்கு கூட இன்னும் கேள்வியாக இருக்கிற ஒரு விடயமா அத பதிவு செய்திருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் வந்து ஓரளவு வசதியானவர் தான். அவர் வந்து அருமையா தொழில் செய்து, அவங்களுடைய ஊர்ல ஓரளவு நல்ல வசதியா வீடு, வாகனம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு குடும்பம். இன்னும் அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்ப அவங்களுடைய மனைவிக்கு வந்து எல்லாரோடையும் நல்ல அன்பாக பழகும் பழக்கம் இருக்கிறது. எல்லாரும் வந்து யார் எந்த உதவி கேட்டாலும் அவங்க சந்தோஷமா செய்து குடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நீண்ட நாளா ஒரு நல்ல ஒரு நண்பி வந்து அவங்களுக்கு இருந்தாங்க. படிக்கிற காலகட்டத்திலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் எப்பொழுதுமே படிக்கும் பொழுதும் சரி, அதுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகும் இவங்க 2 பேருமே நண்பிகளா தான் இருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாகவும், சில நேரங்கள்ல வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஷேர் பண்ணி பிரச்சனைக்கு தீர்வுக்கு எடுத்துக்கிறதுக்குள்ள முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு நம்பிக்கை தானே. இந்த நண்பி வந்து பெரிய ஒரு உறுதுணையா இருப்பாங்க காலம் முழுவதும் அப்படின்ற ஒரு அடிப்படையில வந்து என்னுடைய ஃப்ரெண்டினுடைய மனைவிக்கு தன்னுடைய நண்பி மேல அதிகமான ஒரு அன்பு, அக்கறை எப்பொழுதுமே இருக்கும். இப்போ ஒரு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதங்கள் வந்து என்ன நடந்தது அப்டின்னா, அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது அவங்களுக்கு. அப்போ 3 மாதங்கள் அங்க போய் நிண்டு அவங்களுடைய பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பமா இருந்ததுனால, எப்பொழுதுமே நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வீட்ட பார்த்துக்குங்க, கடைய பார்த்துக்குங்க அப்டின்னு நாங்க சொல்லிட்டு போறது உண்டு இல்லையா? அது மாரி என்னுடைய நண்பருடைய மனைவி கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட கூப்ட்டு, வீட்ல நெறைய செடிகள்லாம் இருக்கு. நேரம் கிடைக்கும்போது அப்பப்ப 2, 3 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணியெல்லாம் ஊத்திட்டு போங்க. வீட கிளீன் பண்றதுக்கு கூட ஆள் பேசி வச்சிருக்கேன். அவங்க வந்து நிக்கும் பொழுது நீங்க வந்து நின்று எல்லா வேலையும் பார்த்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்லி பொறுப்பா சாவிய குடுத்துட்டு போறாங்க. இது ஒரு நம்பிக்கை. தன்னுடைய வீடு மாதிரி தன்னுடைய நண்பி தன்னுடைய வீட பார்த்துக்குவாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டோட நான் வைஃப் நம்புனாங்க. 3 மாதம் முடிந்தது. முடிந்த பிறகு அவங்களும் போயிட்டு அவங்களுடைய வேலைய முடிச்சுட்டு திருப்பி இலங்கைக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சரியான சந்தோஷம். என்னன்னா வீடு ரொம்ப கிளீனா இருந்தது. வீட்ல செடிகள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா, அழகா பூத்து குலுங்குது. தன்னுடைய நண்பி ரொம்ப அருமையா பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு நெறைய அங்கருந்து வரும்பொழுது நெறைய பொருட்கள் அ அ சந்தோஷமா குடுக்கறதுக்கு நெறைய விடயங்கள அவங்களும் வாங்கி கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டேன். அப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, எப்பொழுதுமே வந்து நாங்க வந்து வீட்ல வந்து நம்பிக்கையா யாரும் வந்துட்டு போனாங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் நாங்க தேடுறது கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப நம்பி நம்ம வந்து நம்பிட்டோம். அவங்க வந்து எந்த தப்பான ஒரு விடயத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை எல்லாருக்குமே பொதுவா இருக்கும். அது மாதிரி தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு திருமண நிகழ்வுக்கு கார்டு வைக்கிறாங்க. கார்டு வச்ச பிறகு அந்த கல்யாணத்துக்கு இவங்க போகணும். ரொம்ப முக்கியமான ஒரு திருமணம். அப்போ பொதுவா திருமணம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அப்பதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா, பட்டு புடவைய தேடுவோம். அப்பதான் நகைகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத நாங்க பார்ப்போம். பார்த்து தயாராகுவோம் திருமணத்துக்கு போறதுக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது, என்னுடைய ஃப்ரெண்டுடைய மனைவியும் அப்படிதான் வீட்ல வந்து அவங்களுடைய பீரோ கீ எடுத்து, தன்னுடைய நகைகள் எடுத்து பார்க்க போம்போது, பெரிய அளவு அவங்க அவதானிக்கல. இந்த திருமணத்துக்கு போறதுக்குரிய நகைகள் இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க திருமணத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு இன்னும் ஒரு 1 மாதம் கழித்து இன்னொரு திருமணம் நடக்கும் பொழுது, அ அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி அந்த திருமணத்துக்கு இன்னொரு நகை ஏன்னா அவங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்க வந்து எல்லாமே வித்தியாசமான டிசைன்ல வச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த குறிப்பிட்ட டிசைன காணுமே அப்படின்னு தேடும் பொழுது, பொதுவா வந்து நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோம்னா, ஒரு பொருள வந்து சரியான இடத்துல வைக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருமே பழகக்கூடிய ஒரு விடயம். சில நேரங்கள்ல சரி இத நாளைக்கு வைக்கலாமே அப்படின்னு வேறு இடத்துல நாங்க மாத்தி வச்சுருவோம். அப்புறம் தேடிட்டே இருப்போம். அது எங்களுடைய வழமையான ஒரு விடயம். அப்போ என்னுடைய நண்பியும் நண்பருடைய மனைவியும் அப்படிதான் நினைச்சுட்டாங்க. ஒருவேள கை தவறி எங்கேயோ வச்சுட்டோமோ அப்படின்னு, அவங்களும் எல்லா கபடையும் எடுத்து, தேடி எல்லாம் பார்த்து எங்கெங்க வைப்போம் அப்படின்னு ஒரு அளவு பொருட்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானே வைப்போம். அப்ப எல்லாத்தையும் அவங்களும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்து கிடைக்கல. என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் பொழுது,
அவங்களுக்கு வந்து சந்தேகம்லாம் கிடையாது. திடீர்னு அவங்க நண்பி வந்து ஓரளவு வசதியானவங்க. ஆனா ரொம்ப ஆடம்பரமா அவள்லாம் கிடையாது. திடீர்னு அவங்களுடைய பிஸ்னஸ்லலாம் கொஞ்சம் முன்னேற்றம் அதெல்லாம் வந்த பிறகு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இவங்க வந்து திடீர்னு இவ்வளோ அந்த குறிப்பிட்ட ஒரு 3, 4 மாதங்கள்ல வந்து பிரச்சனை, கஷ்டம்லாம் எனக்கு நெறைய தடவ சொல்லியிருக்காங்களே. ஆனா ஒரு தடமும் நாங்க வந்து வெளிநாட்டுலருந்து வந்த பிறகு அவங்க சொல்லலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா கேட்க முடியாது இல்லையா? சிறு வயதில இந்த பழக்கம் இருக்குல்ல. அப்புறம் தான் கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? இவங்க கிட்ட தான் வீட பொறுப்பு குடுத்துட்டு போயிருக்கோம். இவங்க தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, அங்க தான் சில சிக்கல், சில பிரச்சனை ஆரம்பிக்கும். தன்னுடைய நண்பி அ ரொம்ப உயிர் தோழின்னு நெனச்சிட்டு இருந்தவங்க வீட்ல உள்ள நகைகள எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விடயத்த அதற்கு பிறகு அறிந்து கொள்றாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதிர்ச்சியா இருந்ததாம். எப்படி போய் இத யார்ட்ட சொல்றது? எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? எப்படி என்னுடைய நண்பி இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டாங்க? அப்படின்றது வந்து வேதனையா இருந்தது. அதனால யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ள விருப்பம் இல்லாம, தன்னுடைய நண்பியவே கூப்பிட்டு, அ முதல்ல அன்பா கேட்குறாங்க, பண்பா கேட்குறாங்க, அதட்டி கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்டு ஒரு மாதிரி உண்மைய எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அந்த நட்பு என்பது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்திருச்சு. எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. பிரிஞ்சுட்டாங்க அப்டின்னா தெரிய வரும் இல்லையா? என்ன ஏதுன்னு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் ஒவ்வொரு கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நகைகள திருப்பி குடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா எல்லாமே அம் செலவழிஞ்சு போயிருச்சு அவங்களுக்கு. அவங்களுடைய பிசினஸ்ல போட்டுட்டேன் அப்டின்ற ஒரு கருத்த முன் வச்சனால, எப்படியாவது என்னுடைய நகைகள திருப்பி குடுக்கணும் அப்டின்ற ஒரு பிடியில வந்து என்னுடைய ஃப்ரெண்டுடைய மனைவி இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்றது வந்து எவ்வளவு தூரமான ஒரு விடயத்த கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஒருத்தவங்க நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம எப்பயுமே இருக்கணும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும், கவலையும் கொடுக்கக்கூடாது. அப்பதாங்க எல்லா உறவுகளும் அப்படி பிடிப்பா அப்படி வாழ்க்கையில போயிட்டுருக்கும் அப்படின்ற விஷயமும் இருக்கு. டான் டிவிஎல் பர்ஸ்ல ஒரு குட்டி ஸ்டோரியில என்ன அருமையான ஒவ்வொரு விடயங்கள அப்படியே எழுதி எழுதி அனுப்புறாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள், நாங்கள் சந்திக்கப் போகும் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருப்பார்களா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு மத்தியில நிறைய கதைகள் அப்படியே ஓடிட்டே இருக்கு. இப்போ அடுத்த ஒரு கதை பார்த்துடலாமா? இது வந்து என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இது ஒரு முழுமையான ஒரு காதல் கதை. படிக்கும் காலகட்டத்தில நல்லா நான் படிச்சேன். அவரே தான் எழுதியிருக்காரு கடிதத்தையும். நான் பேர சொல்ல விரும்பல. ஆனா நான் வந்து நீர்கொழும்புலேருந்து இத பதிவு செய்திருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் படிக்கும்பொழுது நல்லா படிச்சேன். எனக்கு வந்து நிறைய கனவுகள் இருந்தது. அந்த கனவுகள்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆளா வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. நல்ல ஒரு தொழில்ல அமர்த்தப்பட்டேன். வீட்டுக்கு நல்ல வருமானம் எல்லாம் ஈட்டிக் குடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இருந்தது. எங்க அம்மா, அப்பாவ நல்லா பார்த்துக்கிட்டேன். என் தம்பி, தங்கைகளையும் நல்லா பார்த்துக்கிட்டேன். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணை நான் சந்தித்தேன். சந்திக்கும் பொழுது நிறைய பட்டாம்பூச்சி பறந்தது. பொதுவா எல்லாருக்கும் அப்படிதான். இந்த பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்கணும். கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ வாழ்க்கையில வந்து எனக்கும் ஒரு துணை கிடைக்க போகுது. அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வந்து என்னுடைய காதல வந்து அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. ஆஹா! இவ்வளோ கஷ்டமே இல்லாத ஒரு காதலா இருக்கு அப்படின்ற அடிப்படையில மனசு தோணுச்சு. காதல்னா பிரச்சனை இருக்காதோ, சிக்கல் இருக்காதோ, ஒரேடியா சரின்னு சொல்லிட்டாங்களே. வீட்ல கூட அந்த பெண்ணினுடைய குணத்த பார்த்து, அவங்க வீட்ட பார்த்து எங்க வீட்லயும் சரி சொல்லிட்டாங்க. அவங்க வீட்ல கூட பெரிய அளவு பிரச்சனைகள் இல்ல. அவங்க வீட்லயும் சரின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு சுமூகமான, அமைதியான காதலா? அப்படின்ற அடிப்படையில எனக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. சரி, காதல் அப்படியே சந்தோஷமா பயணிச்சுட்டு இருந்தது. 2 வருடம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. சரி, காதல் வந்து ஒரு அளவு வந்த பிறகு திருமணம் தானே அடுத்த நிகழ்வு. அப்போ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் என்னுடைய மனது யோசிக்கும் பொழுது, நெறைய விடயங்கள அவங்களுக்கு நான் பரிசா வாங்கி குடுப்பேன். இந்த காதல் பயணித்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ திருமணம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துருச்சு. இப்போ 2 வீட்லயும் சரி கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு வந்து நான் விரும்பிய அந்த பெண் எத்தனையோ கலர் கலர் கனவுகளை கண்ட அந்த பெண் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இப்ப கல்யாணம் வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். என்ன அவசரம்?" அப்போ நானும் யோசிக்கிறேன். ஏன்னா, எனக்கு ஒரு அளவு கரெக்ட்டான வயசு, அவங்களுக்கும் கரெக்ட்டான வயசு. இன்னும் வீட்ல பொறுப்புகள் நிறையா இருக்கு. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கு. அப்போ "ஏன் வேணாம் சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இல்ல இப்ப வேண்டாம். இன்னும் கொஞ்சம் 2, 3 வருடங்கள் ஆகட்டுமே." அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன இவங்க இப்படி பொதுவா அ எ காதல் அப்படின்னாலே அடுத்த கட்டம் கல்யாணம்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அது எல்லாருமே ஏத்துக்கிற ஒரு விஷயம் தானே. இவங்க ஏன் வேணான்னு சொல்றாங்க? சரி, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நாள் அவங்க பேசுறத குறைச்சுட்டாங்க, பார்க்குறத குறைச்சுட்டாங்க. ஃபோன் பண்ணாலும் ஆன்சர் பண்றது கிடையாது. ரொம்ப வேலையா இருக்கு, பிஸியா இருக்கேன் அப்படின்ற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சின்ன 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 அ மனதிற்கு கஷ்டமான விடயங்கள் அடிக்கடி நடக்கிறத உணர்ந்தேன். என்னது காதல் 2 வருடம் நல்லா இருந்தது, இப்பயும் அது ஏதோ மாதிரி ட்ராவல் பண்ணுது அப்படின்ற அடிப்படையில மனசு கடந்து பதற ஆரம்பிக்குது. இப்ப என்ன நடந்தது? அவங்ககிட்டயே நான் கேட்குறேன், "ஏன் நான் ஏதாவது உங்கள வந்து திட்டிட்டேனா? இல்லாட்டி என்னுடைய ஏதாவது
பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருந்ததா? அப்படின்னு கூட நெறைய கேள்விகள் நான் கேட்டேன். அவங்க ஒண்ணுக்குமே சரியாக பதில் சொல்லவில்லை. அப்போ நான் தேட ஆரம்பிச்சேன். என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிச்ச உடனே, எனக்கு வந்த ஒரே ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்னொரு நண்பர் கிடைச்சிருக்காரு. அவங்க கூட ரொம்ப நாளாவே அவங்க பேசிட்டுருக்காங்க. அப்பப்ப அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு தெரிய வந்தது. இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? எனக்கு எப்படி ஒரு அ இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தையும், எப்படி இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தையும் அவங்களால செய்ய முடியும்? அப்படி இருக்காது, யாரோ பொய் சொல்றாங்க. அப்படின்ற ஒரு கற்பனையும் எனக்குள்ள இருந்தது. ஆனால் நானே நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தது. அதிர்ச்சி. அதிர்ச்சின்றத விட ஒரு நிமிடம் அ அப்படியே எனக்குள்ள இருந்த பல மன ஓட்டங்கள் அப்படியே நின்று போனத நான் அவதானிச்சேன். என்ன வாழ்க்கை இது? ஏன் இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க? அப்படின்ற ஒரு வெறுப்பு எனக்குள்ள வந்தது. ஆனாலும் நான் அந்த வெறுப்பை முழுமையாக காட்டி, என்னுடைய காதல் என்பது தோத்துவிட்டது என்பதை நான் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒதுங்க ஆரம்பிச்சேன். சரி, நீங்க எங்க இருந்தாலும் பரவால்ல, நல்லா இருந்தீங்கன்னா சரி அப்படின்ற அளவுக்கு நான் இப்பொழுது ரொம்ப அ தூரம் விலகி வந்துட்டேன். கிட்டத்தட்ட இந்த கதை நடந்து 3 வருடங்கள் ஆயிட்டு அப்படின்னு பதிவு செய்திருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து காதல் அப்படின்னா, அது ரொம்பவே கசப்பான ஒரு அனுபவம் அப்படின்ற ஒரு அடிப்படையில இருக்கு. அதனால திருமணம் அப்படின்னுலாம் இப்ப நான் பெருசா யோசிக்கிறது கிடையாது. பெற்றோர்கள்ட்டயே அந்த இத சந்தர்ப்பத்த குடுத்துட்டேன். உங்க விருப்பப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். குடும்பத்த பார்க்குறது, என் தம்பி, தங்கைகளுடைய எதிர்காலத்த பார்க்குறதுன்னு என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த காதல் சரியா, தப்பா அப்படின்லாம் நான் உங்ககிட்ட கேட்க வரல. ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில இருக்கு. அன்பு அப்படின்னாலே, அது வந்து ஒருத்தர் மீது அதிகமாக செலுத்தும் பொழுது, அது உண்மையான அன்பா இருக்கணும். இல்லையா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு அன்பா இருக்கணும். ஆனா, ரொம்ப நம்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த நம்பிக்கைக்கு நீங்க எதிர்மறையா இருக்கும் பொழுது, கொஞ்சம் கஷ்டம் தான். தொடர்ந்து இணைந்திருங்க. டான் டிவிஎல் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில அடுத்த கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வந்து அவர் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா, நான் வந்து வேலை செய்த ஒரு இடத்தினுடைய கதைய தான் நான் இன்னைக்கு எழுதுறேன். ரொம்ப ஒரு அருமையான இடம். இது வந்து நகை அடகு வைக்கும் ஒரு ஸ்தலம் இது. அப்போ இந்த இடம் பார்க்கும்பொழுது இது கொழும்புல தான் இருந்தது அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. இங்க வந்து நெறைய பேர் வந்து நகைய அடகு வைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய நகைக்கு ஏற்றாற்போல் பெறுமதி வழங்கப்படும். இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஏன்னா சரியான அ நகையினுடைய பெறுமதி இருக்கணும். அதே நேரத்தில வந்து நகையினுடைய தன்மை சரியானதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க சரியா வட்டி கட்டுறாங்களான்னு பார்க்கணும். முதல் கரெக்ட்டா வருதான்னு பார்க்கணும். அவங்களுடைய நகையையும் அவங்களுடைய நம்பிக்கையும் சரியாக பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில நான் வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தேன். நான் வந்து வேலைக்கு வந்து 1 வருடம் தான் ஆயிருந்தது. அதாவது இந்த கதை வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை அப்படின்றதையும் உங்ககிட்ட பதிவு செய்றேன். அப்போ 1 வருடங்கள் தான் நான் ஆயிருந்தது. அப்போ எனக்கு முன்னாடி இந்த கடையில வந்து முதலாளி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப இனிமையா, அன்பா, பண்பா பழகக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து அப்பப்ப அவருக்கு 2, 3 கடைகள் இருந்ததுனால எல்லா கடையும் போய் பார்க்கறதுனால, இந்த கடைக்கு ஒருத்தர பொறுப்பா வச்சிருந்தாரு. அந்த பொறுப்பா இருந்த அந்த குறிப்பிட்ட நபர் வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அந்த கடையில இருந்ததுனால பொறுப்பு, நம்பிக்கை எல்லாமே அவர்கிட்ட தான் குடுத்திருந்தாங்க. இவங்க சில நேரங்கள்ல வெளியூர் பயணங்கள்லாம் போறதுண்டு. அந்த நேரம் கூட இவரு தான் பொறுப்பா இருந்து கடைய நடத்துவாரு. அவரும் பழகுறதுக்கு ரொம்பவே இனிமையானவர் தான். அப்போ எனக்கும் சரி நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு அமர்ந்திருக்கிறேன். ஓரளவு சம்பளம் கிடைத்தது. நிம்மதியான ஒரு தொழில் தான் அப்படின்ற அடிப்படையில என்னுடைய வாழ்க்கையும் ஓடிட்டுருந்தது. திடீர்னு ஒரு நாள் நான் காலையில கடைக்கு வரும்பொழுது, கடை மூடியிருந்தாங்க. கடை மூடி இருக்கும் பொழுது நான் யோசிச்சேன், ஏன் கடை மூடியிருக்காங்க? ஒருவேள அம் அ அந்த கடையை காலையிலேயே துறக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட அண்ணனுக்கு வந்து வர முடியாம இருக்காங்களா? இல்லாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்களா? கொஞ்சம் டிலே ஆகுமா? அப்படின்னு கால் பண்ணி பார்க்கும்பொழுது, அவருடைய கால்ல வந்து ஆன்சர் இல்ல. அவர் ஆன்சர் பண்ணல. ரிங் போயிட்டே இருக்கு. ஆன்சர் இல்ல. ஏன் கால் பண்ண ஆன்சர் பண்றாங்களா? அப்ப நான் என்னுடைய முதலாளிக்கு எடுத்து கேட்கும்பொழுது, அப்ப அவரும் சொன்னாரு, "காலையிலேருந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் கால் பண்ணிட்டுருக்கேன். அவரு வந்து ஃபோன் ஆன்சர் பண்றாரு இல்ல. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வீட்ல வந்து அவர் வெளிய போயிட்டாருன்னு சொல்றாங்க." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். 15 நிமிடம், 1/2 மணித்தியாலம், 1 மணித்தியாலம் ஆயிட்டு. எப்பவுமே அந்த கடைய சரியா 9 மணிக்கு தொறந்துருவாங்க. அப்போ இன்னைக்கு 10 மணி ஆயிட்டு தொறக்கல அப்படின்னா, அவருக்கு எதுவும் பிரச்சனையோ, உடல் ரீதியான பிரச்சனையோ அப்படின்ற ஒரு பயத்துல நானே நேரடியா அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போம்போது ரொம்ப ஒரு வயோதிப அம்மா தான் அவங்களுக்கு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, "காலையிலேயே 5 மணிக்கு மகன் வெளியில போயிட்டாரு. இன்னும் கடைக்கு வரலையா? அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போறேன்னு தானே சொன்னாரு." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அப்போ முதலாளியும் வந்துட்டாங்க. வந்து இப்ப எல்லாருமே ஒரு பதட்டம். ஏன்னா, அந்த கடையினுடைய சாவியே அவர்கிட்ட தான் இருந்தது. சரி சாவி அவர்ட்ட இருக்குது. இவர்கிட்டயும் ஒரு சாவி இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, சரி கடைய தொறந்தே பார்த்துரலாம் அப்படின்னு கடைய தொறந்துட்டாங்க. சாவிய வச்சு தொறக்கும் பொழுது, அவங்களுக்கு காத்திருந்த ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா?
அவர்கள் அடகு வைத்த அத்தனை நகைகளும் அங்கே இருக்கவில்லை. அது எல்லாத்துக்கும் மேலே அந்த கடையில் வந்து ஓரளவு குறிப்பிட்ட அளவு தொகை பணம் எப்பொழுதுமே வச்சுருப்பாங்க. அந்த பணமும் அங்கே இருக்கவில்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு ஒரு பதட்டம். அதுக்கப்புறம் விசாரணைகள் அது இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, இந்த குறிப்பிட்ட நம்பிக்கைக்குரிய இந்த நபர் அனைத்து பணத்தையும் பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு. விசாரணையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவர் வந்து முறையாக அவருக்குரிய என்ன கொடுக்கணுமோ தண்டனை அதுவும் கொடுக்கப்பட்டது. இருந்தாலுமே அவர் ஏன் அப்படி செய்திருக்கணும்? உங்களுடைய பணத்தையும் பொருளையும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு என்ன ஒரு அவசியம்? சரி, அப்படியே அவசியமும் அவசரமும் இருந்தால் கேட்டிருக்கலாம். எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னா அந்த முதலாளி சந்தோஷமாக கொடுத்துருப்பாரு தானே. இப்போ பாருங்கள், அந்த கடையில் அவருக்கு வேலையும் இல்லை, அவருடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறி. இனி யாரையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. யார்கிட்ட பொறுப்பு கொடுக்குறதுன்னு ஒரு மனப்பதட்டம். அதனாலேயே அவருக்கு, அந்த கடையினுடைய முதலாளிக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனை, பயமே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும் தெரியுமா. அப்போ யாரையும் நம்ப முடியாமல் அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் அவர் ஓடி 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 வேலை செஞ்சு அவருக்கே இப்போ வந்து பெரிய பிரச்சனையானதுனால 2 கடைகளை வந்து அவரே வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டார், கைமாற்றிட்டாங்க. ஒரு கடை மட்டும் நடத்துவோன்னு முடிவு செய்யும் பொழுது எனக்குரிய அந்த வேலையும் இன்றைக்கி கிடையாது. ஆனால் நான் வேறொரு இடத்துல இப்போ வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கேன். இது நடந்து முடிந்த கதை, 10 வருடங்கள் நடந்து முடிந்த கதை. அதை நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சி நான் அனுப்பியிருக்கேன். ஒருத்தர் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை தொடர்ந்து நீங்கள் காப்பாற்றணும். அந்த நம்பிக்கை எங்கேயாவது ஒரு இடத்துல உடஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து யாருமே பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நேரான ஒரு சிந்தனையில் என்றைக்குமே வாழ பழகிக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான விடயத்தை அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள். ஃபர்ஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் 3 கதை இல்லை, ஒவ்வொருத்தருடைய கதையும் வித்தியாசமாக பயணிக்கும் என்பதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். டான் டிவி தயாரிப்பாளர் 431/32 பெர்னட் சைசா மாவத்தை, கொழும்பு 5. நீங்களும் கதைகளை அனுப்பலாம். உங்களுக்கு தெரிந்த கதை, உங்களுக்கு யாராவது சொன்ன கதை, நீங்கள் அறிந்த கதை, இது எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சேர்த்துக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.